ஒரு ஆசிரியர் தன்னுடைய வகுப்புக்கு போய் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாராம். கிளாஸ் எடுக்கும்போது அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது, நம்ம இன்னைக்கு பரிமாண வளர்ச்சியை குறித்து நாம் பார்ப்போம், பரிமாண கொள்கையை குறித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பை எடுத்து தொடங்கினாராம். வகுப்பை எடுக்கும்போது ஒரு மாணவனை முதலில் எழுப்பி விட்டு, வெளியில மரம் தெரியுதான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னாராம். அந்த மாணவன் வெளியில போய் திரும்ப உள்ளர வந்து மரம் தெரியுது அப்படின்னானா. புல்லு தெரியுதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாராம். திரும்ப போய் பார்த்துட்டு புல்லு தெரியுதுன்னானா. திரும்ப அவர் போய் வெளில வானம் தெரியுதான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாராம். சரி, அந்த மாணவன் திரும்ப வெளியில போய் பார்த்துட்டு வானமும் தெரியுது அப்படின்னானா. அதுக்கப்புறம் ஆசிரியர் கேட்டாராம், கடவுள் எங்கெல்லாம் இருப்பாரு அப்படின்னாராம். மாணவர்கள் எல்லாருமே கடவுள் எல்லா இடத்துலையும் இருப்பாருன்னாங்களாம். அப்ப இந்த வகுப்பறையில ஃபுல்லா கடவுள் எங்க இருக்கிறான்னு உனக்கு எங்க தெரியுதுன்னு சொல்லு அப்படின்னாராம். அந்த மாணவன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு, எங்க இருக்கிறான்னு என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னானா. அப்போ உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னா கடவுள் இல்லை அப்படின்னாராம். உடனே வகுப்புல இருந்த இன்னொரு மாணவன் எழுந்து, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னானா. சரி கேளுன்னொன்னே அவன் அதே மாணவன்கிட்ட, வெளியில மரம் தெரியுதா அப்படின்னா, தெரியுது. புல்லு தெரியுதா? தெரியுது. வானம் தெரியுதா? தெரியுது. சரி, நம்முடைய வகுப்பினுடைய ஆசிரியர் உன் கண்ணுக்கு தெரிகிறாரா? தெரிகிறாரு அப்படின்னானா. ஆசிரியனுடைய மூளை உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டுன்னு அந்த மாணவன் சொன்னானா, மூளை என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னானா. அப்ப அந்த மாணவன் சொன்னானா, நம்முடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்த அந்த பாடத்தின்படி ஆசிரியருடைய மூளை உன் கண்ணுக்கு தெரியலனா ஆசிரியருக்கு மூளை இல்லை அப்படின்னானா. வகுப்புல இந்த மாணவர்கள் அனைவருமே சிரித்து கொண்டிருந்தார்கள். இறைவனேசுவில் அன்பிற்குரியவர்களே, இது ஒரு வேடிக்கையான கதையாக இருந்தாலும் இந்த உலகில் சிலவற்றை நம்மால் பார்த்து உணர முடியும், சிலவற்றை நம்முடைய அனுபவத்தால் தான் நாம் உணர முடியும். இறைவனை நாம் கண்ணால் கண்டு நாம் உணர முடியாது. மாறாக நம்முடைய உணர்வுகளால் நாம் அனுபவித்து, நம்முடைய வாழ்வில் நாம் பெறக்கூடிய அந்த அனுபவங்களின் வழியாகத்தான் இறைவனை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு வாழ்வில் நாம் பெறக்கூடிய அந்த அனுபவங்களின் வழியாக இறைவனை நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு கருவிதான் நாம் இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை.